எப்படி பிறந்தீங்க? அக்கா அக்கா அடியோனாகி முழுசா சொல்லணும். சரி சொல்லு சார். முழுசா கேட்கலாம். சரி சொல்லு சார். முதல் ஒரு எழுத்தில் அடியானாகி முதல் ஒரு எழுத்தில் அடியோனாகி 3 எழுத்தில் முதல் எழுத்தாய் தோன்றி வேறு ஏதோ ஒரு எழுத்தா தோணி ஆமா 3 எழுத்தில் முதல் எழுத்தாய் தோன்றி 3 எழுத்தில் முதல் எழுத்தா தோன்றி கால முதல் ஓ மங்கிரின் திங்கென்று கால முதல் ஓ மங்கிரின் என்று கருவறையில் வெளுத்தாள் அலை கடலிலே ஆலை இலையின் மீது ஆலை இலை மீது 10வது நியாயம் பேசல பாரு வாட்ட கணேசி அவங்க நியாயம் பேச இடம்தான் விட்டோமா எங்க பாட்டி கொலையில விட்டான் சாமி. முதல் ஓர் எழுத்தில் அடியோனாகி 3 எழுத்தில் முதல் எழுத்தாய் தோன்றி சீல முதல் ஓ மங்கிரின் திங்கென்று சிவனுடைய திருநாமத்தை அடியன் தோன்றி கால முதல் ஓ மங்கிரின் திங்கென்று கருவறையில் வெளுத்தாள் அல்லை கடலிலே ஆலை இலையின் மீது ஆதிமாய் நான் பிறந்தேன். எத்தனை ஆண்டு காலம் பிறந்தீங்க? 2001 ஆண்டுகள் பள்ளி கொண்டேன். 2011 ஆண்டுகளும் ஆலைகளை மேல் பள்ளி கொண்டு தான் இருந்தேன். என்ன சாமி சாப்பிட்ட வகுத்துக்கு எனக்கு விஜயா தின்ன புள்ள சாமி வகுத்துக்கு வகுத்துக்கு என்ன சாமி சாப்பிட்ட? எனது வலது விரலை எடுத்து நாவில் வைத்தேன். நாவல் வச்சிங்க. அதில் வரும் எச்சுமலை உண்டு யான் வாழ்ந்து வந்தேன். எச்சுமலை இட்டு வாழ்ந்து வந்தீங்க. இந்த பூலகத்தில் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை பிறந்தால் இந்த வலது கால் எடுத்து வாயில் வைக்கும் பாரு. சாமி என் பையன் மட்டும் இடது கால எடுத்து அவன் வாயில் வைக்கிறான். பையன் உனக்கு பிறக்கல. அதுல என்ன உண்மைத்தாங்க? அப்படி சிறுவந்த கண்ணனா இருப்பினும் நாராயணன் நான் பிறந்தாலும் அவங்க வளவளத்தான் செய்யலையாவத்தான் பேசிக்கிட்டே தான்பாங்க. சாமி நம்பிருந்த தேவருக்கு ஆமாப்பா ஏன்னா நம்பாத அரக்கருக்கு நானே ஏமா
நீங்களே யமுனா காட்சி தந்தீங்க. நம்பி வந்தால் கட்டாயம் காப்பாற்றுவேன். உங்களை நம்பி வருவோம் சாமி. ஆனா நம்பாது இருந்தா நான் மோசமான போறவான 10,000 வேலை விட்டு போயிடுவேன். ஆமா சாமி, போன வருஷம் நான் 10 ரூபா கொடுத்துட்டு கிடையாது செஞ்ச நாள். யுகம் திரையிலா திரையிலா கலையும்